வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு வச்சு சுண்டக்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த சுண்டக்காயை இந்த மாதிரி இடிகளில் வச்சு கொஞ்சம் இடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் விதையெல்லாம் போகிற நல்லா கழுவி இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பாசிப்பருப்பு இந்த மாதிரி நீங்கள் எதுவும் லைட்டாக வறுத்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதுக்குள்ளே 2 பச்சை மிளகா பூண்டு அதில் போடுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன பாதி தக்காளி போடுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டலை போட்டுடலாம். சுண்டவத்தலை சுண்டக்காயை இப்போ இந்த அளவு காய் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி கொஞ்சம் இதை போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம், 1 நிமிஷம் அவ்வளோதான். இதை இப்போ தாளித்து போட்டுடலாம். தாளிக்க போகிறேன் பாருங்கள். சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கடுகும் கொஞ்சம் சீரகம் போடுங்க. போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடுங்க. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் தாளித்து வந்தவுடனே இதில் இப்போ சேர்த்துருங்க. கூட்டில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், சுண்டக்காய் கூட்டு ரெடியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா இனிப்பு நீர் உள்ளவங்களாம் நல்லது, கசக்காது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் இடிச்சிட்டு கழுவிட்டு போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.